சிறிய விளக்கு. ஒரு பெரிய வீட்டின் மூலையில் மணி என்ற சிறிய பித்தளை விளக்கு இருந்தது. மணி பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. மாலை நேரம் வந்தது. சூரியன் மெல்ல மெல்ல மறைந்து வானம் கருநீல நிறமாக மாறியது. மணி ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இரவு வந்தது. அறை முழுவதும் இருள் சூழ்ந்தது. எங்கு பார்த்தாலும் கருப்பாக இருந்தது. மணியால் எதையும் பார்க்க முடியவில்லை. இருள் மணியை பார்த்து ஏளனமாகச் சிரித்தது. நீ மிகவும் சிறியவன், உன்னால் இவ்வளவு பெரிய இருளை என்ன செய்ய முடியும் என்று கேட்டது. மணி சிறிது நேரம் வருத்தமடைந்தது. ஆனால் பின்பு, நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் என்னால் முடிந்த முயற்சியைச் செய்வேன் என்று உறுதியாக கூறியது. சட்டென்று மணியின் உச்சியில் ஒரு சிறிய சுடர் தோன்றியது. அது ஒரு அழகான மஞ்சள் நிற பூவை போல மென்மையாக ஆடியது. அந்தச் சிறிய சுடரின் வெளிச்சம் மணியைச் சுற்றியிருந்த இருளை மெல்ல மெல்ல விரட்டியது. இப்போது மணியால் தன்னைச் சுற்றியுள்ள இடத்தை பார்க்க முடிந்தது. மணியின் வெளிச்சத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு பொம்மை கரடி தெரிந்தது. அது இருட்டில் பயந்து போயிருந்தது. மணியின் வெளிச்சத்தை கண்டதும் அது புன்னகைத்தது. என் சிறு வெளிச்சம் ஒரு பொம்மைக்கு துணையாக இருக்கிறதே என்று மணி பெருமைப்பட்டது. அது இன்னும் பிரகாசமாக எரியத் தொடங்கியது. உலகம் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கு அந்த இருளை வென்றுவிடும். நாமும் செய்யும் சிறு முயற்சிகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.